விஷ்ணு. 1. சிரசாயிருக்கின்ற ஆகாயத்தில் உறைந்திருக்கின்ற சுக்கிலமான மனமே விஷ்ணு. 2. விஷ்ணு அனந்தசயனனாய் இருக்கிறார். 3. ஆதியந்தம் உள்வெளி என்ற நிலைமைகள் இல்லாமல் இருக்கின்ற அதியுன்னத நிலையாகும் அனந்தசயனம். அதாவது மனம் சலனமின்றி தன் சொந்த இடமான ஜீவனில் லயித்து தன்மயமாயிருக்கின்ற நிலைமையாகும். 4. விஷ்ணுவிலிருந்து விஸ்வம் உலகம் உண்டாயிற்று. விஷ்ணுவாயிருக்கிற மனம் விஸ்வத்தை ஆளுவதால் விஸ்வம்பரன் என பெயர் உண்டாயிற்று. 5. விஷ்ணுவின் 4 கைகள் சப்தத்தை கேட்கவும் உண்டாக்கவும் காரணமான செவி பரமாத்மாவாயிருக்கின்ற விஷ்ணுவினுடைய ஒரு கை. சக்கரம் போல் சுழல்கின்ற மனதாகிய கண்கள் மற்றொரு கை. கதை என்பது நட்சத்திரக்குறி கெதித்துக் கொண்டிருப்பது. அதாவது மேலும் கீழும் சுவாசோச்சுவாசமாக நடந்து கொண்டிருக்கிற வாயுவின் போக்குவரத்திற்கு ஏதுவாயிருக்கும் மூக்கு இன்னொரு கை. பத்மம் அதாவது தாமரை ஜீவசக்தியான வாயு வெளியே வந்த பொழுது நான் என்ற அகங்காரமான தாமரை உண்டாயிற்று. அக்ஷரமான தான் ஆகாயமான போது அது தாமரையான இருதய கமலமாகின்றது. அது வாயின் வழியானதால் அந்த வாய் மற்றொரு கையாகும். 6. பிரம்மா தமோகுணமானதால் ரஜோகுணத்தால் பிரம்மா சிருஷ்டிக்கிறது. அதாவது விசுவம்பரனாயிருக்கின்ற விஷ்ணுவே ரஜோகுணம். கிரீடம் மகுடம் முதலியன ராஜாக்களுக்குத்தான் உள்ளன. ஆதலால் ரஜோகுணமாய் விஷ்ணுவாய் மனமாயிருக்கின்ற சுக்கிலத்தால் அகங்காரமான பிரம்மா சம்யோகம் என்னும் செயலால் மேற்கூறிய வழியில் சிருஷ்டிக்கிறார். இதனால் தான் ரஜோகுணத்தால் பிரம்மா சிருஷ்டிக்கின்றார் என்று கூறப்படுகிறது. 7. விஷ்ணு ரஜோகுணமேயாம். சாத்வீக குணத்தால் விஷ்ணு காப்பாற்றுகின்றார். எவ்விதமெனில் சாத்வீக குணமென்பது சிவனாயிருக்கின்ற ஜீவனே. அந்த ஜீவன்தான் காப்பாற்றுகின்றது. ரஜோ குணமாயிருக்கின்ற விஷ்ணுவான மனத்திலிருந்து உற்பத்தியான பூதமாயிருக்கிற அகங்காரத்தை ஜடம் சாத்வீகமாயிருக்கின்ற ஜீவன் ரட்சிக்கின்றது. அது எவ்விதம் என்றால் மனமான ரஜோகுணம் சம்யோகத்தால் அகங்காரமாயிருக்கின்ற இக்காணுகின்ற ஜடத்தை சிருஷ்டிக்கின்றது. அந்த ஜடத்தை சாத்வீகமாயிருக்கின்ற ஜீவன் ரட்சிக்கிறது. 8. ஜீவனாய் வாயுவாய் சாத்வீகமாயிருக்கின்ற சிவனிலிருந்து மனம் உண்டாயிற்று. ஆகவே சாத்வீகத்திலிருந்து ராஜசம் உண்டானதாக சொல்லுவது. 9. தமோ குணத்தால் ருத்திரனாகி சிவன் அழிக்கிறான். அதாவது சாத்வீகமாய் ஜீவனாய் வாயுவாய் தேஜசாயிருக்கின்ற வஸ்துவே சிவன். ருத்திரன் என்பதில் சமன் தேஜஸ். அதுவே அக்கினி. அந்த தேஜசான அக்கினி திராவக ரூபமாக உருகி அழிகிறது. அதுவே ருத்திரன் ஆகும். அதற்கு காரணம் தமோகுணமாயிருக்கிற அந்தகாரம் ஆகும். அதுவே அகங்காரம். அந்த அகங்காரத்தால் ஜனங்கள் தன்னை தானறியாமல் அது வேண்டும் இது வேண்டும் நான் சிரேஷ்டன் ஸ்தானி என்று இப்படியுள்ள துரபிமானத்தால் மோகாந்தகாரர்களாகி ஜீவனாய் தேஜசாயிருக்கும் வஸ்து திராவகரூபமாகி அதோகதியாய் ஜனங்கள் அழிக்கின்றார்கள். இதுவே சிவன் ருத்திரனாய் விளங்கி சம்ஹாரம் செய்வதென்று சொல்லுவது. 10. சாத்வீகம் என்பது ஜீவனான சிவனும் ராஜசம் என்பது சாத்வீகமாயிருக்கின்ற ஜீவனிலிருந்து உண்டான மனமான விஷ்ணுவும் தாமசமென்பது ராஜசமாயிருக்கின்ற மனத்திலிருந்து உருவான அகங்காரம் என்ற பிரம்மாவும் ஆகும். 11. மும்மூர்த்திகளான 3 குணங்களும் ஒன்றாய்ச் சேர்ந்து உற்பத்தி ஸ்தானமான ஆகாயம் என்ற பிரம்மரந்திரத்தில் எப்பொழுது லயிக்கின்றதோ அப்பொழுது முக்குணரகிதனாய் விலகி குணாதீதனாய் கடந்து மோட்சம் அடைகிறது.